திருமாவளவன் ஆதவர்ஜுனா திருமாவளவன் மேலே பார்த்துருக்காரு. தனியாக நீ போ, அப்புறம் கூட்டணியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆதவ கட்டி அணைத்து மாரில் பாயல மடியில் பாய்ஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அவ்வளவு மகிழ்ச்சியாக வரவேற்பார்களா? அதனால நீ முன்னால் போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏதாவது இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க அதை தான் சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொன்னாங்க, இதில் எந்த கட்சியும் இதில் சம்மந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் பிரியாணி யாருக்கு போட்டார், பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே. அதனால் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த குற்றத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார். இங்கேயும் கொடிகட்டி பறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றம் ஈசிஆரில். அதனால் மக்கள் இன்று திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே குற்றவாளிகள் திமுக உறுப்பினராக இருக்காங்க, இல்லை திமுக கொடிகட்டி பறக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக காரங்கன்னா எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அதிமுக காரர்னு சொல்கிறீங்க? ஆக இதிலேயே அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அதனால தான் அண்ணா நகர் பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் செய்தாங்க. தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை, எதிர்கட்சி சொல்ல. அண்ணன் திருமாவளவனே சொல்கிறாரு, வேங்கை வயலில் எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ வேணும்னு திருமாவளவன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் ஆதவர்ஜுனா திருமாவளவன் மேலே பார்த்துருக்காரு. தனியாக நீ போ, அப்புறம் கூட்டணியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆதவ கட்டி அணைத்து மாரில் பாயல மடியில் பாய்ஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அவ்வளவு மகிழ்ச்சியாக வரவேற்பார்களா? அதனால நீ முன்னால் போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொந்தரவு, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு, போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு, ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பாலியல் தொந்தரவு. இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது எல்லாம் பட்டவர்த்தனமாக பள்ளிகளில் நடக்கிறது, வெளிப்படையாக நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதலில் அதை நீங்கள் பாருங்க. சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்களா.